வணக்கம். நேத்து நம்ம மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பிக்கும்போது பாசிட்டிவ்ல ஆரம்பிச்சது. ஸோ, அது வந்து அந்த பாசிட்டிவ் வந்து தொடருமா தொடரல. கடைசியில ஒரு 9:29 மணி போல இறங்குன மார்க்கெட் ஒரு 150, 200 புள்ளிகள் கிட்ட இறங்கி, திரும்ப வந்து ஃப்ளாட்டா வந்து நேத்து வந்து முடிஞ்சிருக்கு. 27 புள்ளிகள் வந்து நேத்து இறக்கத்தில முடிஞ்சிருக்கு. திங்களன்று அமெரிக்க சந்தைகள் பார்த்தோம் அப்படின்னா, பெரிய அளவில வந்து வீழ்ச்சி வந்து காண முடிஞ்சது. நம்ம மார்க்கெட் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரியாக்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனாலும் பெரிய அளவில நம்ம மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணல. ஸோ, நேத்து வந்து அதுக்கான இதுவும் வந்து எந்த எந்த விதமான இதுவும் இல்ல. ஸோ, நம்மளது வந்து இப்போ வந்து உலக சந்தைகள் எடு 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 எடுத்து வந்து நம்ம மார்க்கெட் நகர்றதா பார்த்தா இல்ல. ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் வந்து பெரிய அளவில வந்து ஒரு 4,500 பால் கிட்ட வந்து இறங்குனதுனால, ஸோ இப்போ வந்து மார்க்கெட் நம்மளோட பாட்டம் கிட்ட ட்ரேட் ஆகிற மாதிரி தெரியுது. நம்ம அதுக்கான கன்ஃபர்மேஷனும் வந்து நேத்தும் கொடுத்துருக்கு. முந்தா நேத்து வந்து நம்ம மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து கொடுத்துருக்கு. பெரும்பாலான பங்குகள் கிட்டத்தட்ட வந்து பெரிய அளவில் இறக்கம் இல்லை. அதில் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் சில குளறுபடியால் அதாவது சில பேலன்ஸ் ஷீட்டில் உள்ள குளறுபடிகளால் அது வந்து பெரிய அளவில் இறக்கம் கண்டது. மற்ற பங்குகள்லாம் பெரிய அளவில் இறக்கம் இல்லை. ஒரு 4%, 3% வந்து அது நார்மல் இறக்கத்தை தான் வந்து முடிஞ்சிருக்கு. நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா, HDFC பேங்க், கோட்டக் பேங்க், ரிலையன்ஸ், ஐடிசி, பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா மோட்டர்ஸ், நேற்று இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து முந்தானத்து 26% இறங்கினது, நேற்று ஒரு 6%, 4% வந்து ஏற்றத்தில் முடிஞ்சிருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நேற்று வந்து சன் ஃபார்மா, அல்ட்ராடெக் சிமெண்ட், பஜாஜ் ஃபின்சோ, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, சிப்லா, இந்த பங்குகள்லாம் நேற்று வந்து நிஃப்டியை வந்து கான்ட்ரிபியூட் பண்ண பங்குல இருந்தது. 19 பங்குகள் நேற்று வந்து நிஃப்டியில் வந்து பாசிட்டிவில் இருந்தது. 31 பங்குகள் நேற்று வந்து நெகட்டிவில் இருந்தது. அதில் பெரிய அளவு நெகட்டிவில் இருந்தது இன்ஃபோசிஸ், பெரிய அளவு நெகட்டிவில் இருந்தது. ஸோ அந்த பங்கு மட்டும் கிட்டத்தட்ட 61 புள்ளிகள் நேற்று நிஃப்டி வந்து இறக்கியதில் ஒரு பெரிய காரணமாக இருந்தது. அதே மாதிரி நேற்று இன்ஃபோசிஸில் வந்து ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. ஸோ அதுவும் ஒரு காரணம். கிட்டத்தட்ட ஒரு அவங்களுடைய அதாவது மேனேஜ்மெண்ட்லேயே வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து வெளியில் உள்ளே வாங்கியிருக்கிறதா வந்து பேசி வருது. அதனால் வந்து இன்ஃபோசிஸில் வந்து கொஞ்சம் சின்ன பெரிய இறக்கம் இருந்தது. அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட சின்ன அளவில் பாசிட்டிவாக நேற்று முடிஞ்சுது. அதில் வந்து நேற்று ஒரு 24 பங்குகள் வந்து அதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண பங்குகள், 26 பங்குகள் வந்து மைனஸ். அதில் ஜியோ ஃபினான்ஸ், இண்டிகோ, அதானி கிரீன், அதானி என்சொல். ஸோ நேற்று வந்து பவர் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஓரளவு வந்து நல்ல நல்லா பார்ட்டிசிபேட் பண்ண பங்குகள். அதே மாதிரி இறக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோ, நவ்கரி, ஐசிசிஐ, HCL, டிவிஎஸ் மோட்டர், ஸ்ரீ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பிஎஃப்சி ஃபைனான்ஸு, ஸோ பர்ஜர் பெயிண்ட்ஸ், இந்த மாதிரி பங்குகள்லாம் வந்து ஒரு 26 பங்குகள் இது வந்து நெக்ஸ்ட் நிஃப்டி வந்து இறக்கிய காரணங்கள் உள்ள பங்குகள். நேற்று வந்து நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோன்னா 3.45 அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து சின்னதாக ஏற்றத்தோட முடிஞ்சது. முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று செவ்வாய்க்கிழமை நடந்த மார்க்கெட்டில் வந்து இது நெக்ஸ்ட் நிஃப்டி ஒரு பெரிய இறக்கம் இருந்தது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி நேற்று வந்து பாசிட்டிவ் க்ளோசிங், ஒரு 202 புள்ளிகள் நேற்று வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் இருந்தது. அதே மாதிரி நேற்று ப்ராடர் மார்க்கெட் பார்த்தோன்னா, ஒரு 3000 பங்குகளில் 1030 பங்குகள் வந்து அட்வான்ஸில் இருந்தது. ஒரு 1854 பங்குகள் வந்து டிக்ளைன், அதாவது நெகட்டிவ் க்ளோசிங். எந்த விதமான மாற்றமின்றி 79 பங்குகளும். நேற்று 52 வாரம் உச்சம், அதாவது அதிகம். 52 வாரம் ஹையில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பங்குகள், 52 வாரம் லோ வந்து நேற்று அதிகம் 235 பங்குகள். அதேமாதிரி அப்பர் சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா ஒரு 69, லோவர் சர்க்கியூட் வந்து 160. இது வந்து NSL நடந்தது. அதேமாதிரி BSE பார்த்தோம் அப்படின்னா 1435 பங்குகள் வந்து பாசிட்டிவ், 2564 பங்குகள் வந்து நெகட்டிவ், அன்சேஞ்ச் வந்து 123 பங்குகள். ஸோ இது வந்து ப்ராடர் மார்க்கெட்டில் நடந்தது. செக்டர் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா, நேற்று வந்து ஐடி வந்து ஒரு 3% கிட்ட வந்து இறங்கியிருந்தது. அதே மாதிரி மீடியா பங்குகள் ஒரு 1.5% இறங்கியிருந்தது. PSU பேங்க் ஒரு 1% கிட்ட இறங்கியிருந்தது. ஸோ இதுதான். மீதியெல்லாம் வந்து ஓரளவு நார்மலாக தான் இருந்தது. ஸோ பெரிய லெவலில் செக்டர் வைஸ் இறங்கலை. எல்லாம் ஒரு 0.30, 0.10, 0.12, 0.45 அது மாதிரி தான் இருந்தது செக்டர் வைஸ் பங்குகள். ஸோ நேற்று இதெல்லாம் வந்து நோட் பண்ணது. அதேமாதிரி 52 வாரம் உச்சந்தொட்டு பங்குகள் சில முக்கியமான பங்குகளை கவனிக்கப்பட வேண்டியது. கேம் நிஃப்டி கண்டினியூஸாக வந்து ஹை ஆகிட்டு தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது. அதேமாதிரி சாரதா எனர்ஜி நேற்று ஒரு 540 கிட்ட வந்து இதுவாக இருக்குது. கோட்டக் பேங்க் 52 ஹை கிட்ட ட்ரேட் ஆகுது. தாஜ் ஜிபிகே ஹோட்டல் கிட்ட 52 வீக் ஹை. வெல்ஸ்ஃபண்ட் கார்ப் அப்படின்ற அந்த நிறுவனமும் இது 52 வாரம் அதிகமான விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற பங்கு.
ஸோ நம்ம மார்க்கெட் வந்து பெரிய அளவு இறக்கம் காணல, கண்டினியூஸாக ஏற்றத்தில் இருக்குது. அது நடந்து முடிஞ்ச அமெரிக்கன் மார்க்கெட் இன்றைக்கி நேற்று வந்து பாசிட்டிவில் தான் நேற்று முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட டவ் ஜோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 68 புள்ளிகள், S&P ஒரு 27 புள்ளிகள், நாஸ்டாக் வந்து ஒரு 212 புள்ளிகள் இன்றைக்கி அதிகரித்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஓப்பன் ஆகலாம். ஒரு 25 புள்ளிகள் கேப் அப்பாக இருக்கலாம். 25 ஒரு 50 புள்ளிகள் கேப் அப் ஓப்பன் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகணும். பெரும்பாலும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி மேல் நோக்கி நகர்வுகளுக்கு இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து ட்ரை பண்ணோம். 22,800 அந்த புள்ளிகளை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது நிஃப்டி. ஸோ அந்த 22,800 கடந்த 22,800 23,000 அந்த அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதை தாண்டினா 23,000 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அது கடக்கும்போது 23,500 அடுத்தது. ஸோ நிஃப்டி வந்து ஏற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா விதமான பங்குகளும் வந்து பெரிய இறக்கத்தில் இல்லை. இப்போ நிஃப்டியில் பார்த்தா ஒரு அட்ராக்ஷனான விலையில் இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நல்ல ஒரு அட்ராக்ஷனான ப்ரைஸில் இருக்குது. அதே மாதிரி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு நல்ல விலையில் இருக்குது. டாடா மோட்டர்ஸ் அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40% கிட்ட வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஒரு 640 ரூபா கிட்ட வந்திருக்கு. அதே மாதிரி HDFC லைஃப் இன்சூரன்ஸ் இது வரைக்கும் பெரிய அளவு இறக்கம் இல்லை. மார்க்கெட் அது வந்து கிட்டத்தட்ட அந்த 600 ரேஞ்சிலே அப்படியே வந்து அந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி அதானி பங்குகளான அதானி க்ரீன், ஸோ அது வந்து பார்க்கலாம். பாரதி ஏர்டெல், ஸோ பாரதி ஏர்டெல்லும் வந்து ஸ்டார்லிங்க் வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி SBI பேங்க், இதெல்லாம் வந்து நிஃப்டியில் வந்து அட்ராக்ஷனாக இருக்கிற ஆக்சிஸ் பேங்க், அது கூட அந்த நிஃப்டியில் வந்து அட்ராக்ஷனாக இருக்கிற விலையில் இருக்கக்கூடிய பங்குகள் இப்போ இதுக்கு. அதே மாதிரி சில மிட் கேப் நிறுவனங்கள் ஒரு கண்டினியூஸாக ஒரு நல்ல ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதில் வந்து ரெட் டேப்ஸ் வந்து இது வந்து ஒரு 12% கிட்ட ஏறி இருக்குது. பல்ராம்பூர் சினி சுகர் நிறுவனம் ஒரு 8% கிட்ட ஏறி இருக்குது. கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு 5% ஏறி இருக்குது. KEC இன்டர்நேஷ்னல் அது ஒரு 5% ஏறி இருக்குது. NLC இந்தியா பவர் செக்டர் சேர்ந்த நிறுவனத்தோட பங்கு, அதெல்லாம் வந்து வந்தது. இந்த பங்குகள்லாம் வந்து தொடர்ந்து வந்து ஓரளவு பாசிட்டிவாகவே இருக்குது. ஒரு 5% இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு 4.5% ஏறி இருக்குது. அதாவது 4% ஏறி இருக்குது. அதாவது ஒரு 26 புள்ளிகள் இறங்கின பிறகு நேற்று வந்து அந்த பங்குகள் 4.5% ஏறி இருக்குது. கேப்ரியல் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு 4% கூடியிருக்கு. ஜியோ ஃபினான்ஷியல் நேற்று வந்து 3% கூடியிருக்கு. ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக்ஸ், பெக்டர் ஃபுட்ஸ், அப்புறம் வந்து டாடா மோட்டர்ஸ் நேற்று ஒரு 3% கூடியிருக்கு. அப்புறம் டூம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இமாமி, கிருஷ்ணா இன்ஸ்டியூட், பாரத் ஃபோர்ஜ், வோல்டஸ். ஸோ அந்த ஏசி துறை சார்ந்த பங்குகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா ப்ளூ ஸ்டார், வோல்டஸ், சிம்ஃபோனி, இந்த மாதிரி பங்குகள்லாம் இந்த சீசன் பங்குகளாக இருக்கும். இதெல்லாம் வந்து விலை கூடக்கூடிய பங்குகளாக இருக்கும். இதெல்லாம் கவனிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி மணப்புரம் ஃபினான்ஸ், திவிஸ் லேப், சீட் லிமிடெட், அதே மாதிரி பார்த்தோன்னா NHPC, சாரதா எனர்ஜி ஓரளவு நல்ல கண்டினியூஸாக வந்து ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே BUML, அப்புறம் வந்து கோரமண்டல் இன்டர்நேஷ்னல், ஜென்டெக். ஸோ அதே மாதிரி டேட்டா சென்டர் பங்குகள்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு பங்குகளாக பார்க்கலாம். அதேமாதிரி நேற்று ஐடி நிறுவனத்தை சேர்ந்த FSL, ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் சொல்கிற பங்கு ஒரு 8% கிட்ட நேற்று இறங்கியிருந்தது. ஆனந்த் ரதி ஒரு 5% இருந்து, L&T டெக் ஒரு 5% இறங்கியது. ஜெய்கார்ப் ஒரு 5% இறங்கியிருந்தது. ஜென்சால் இன்ஜினியரிங் கண்டினியூஸாக ஒரு இறக்கத்தை இருக்கிற பங்கு நேற்று வந்து 275 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. PG எலக்ட்ரிக் ஒரு 4% இறக்கத்தில் இருக்கக்கூடாது. நேற்று ஒரு 900 ரூபா கிட்ட வந்த பங்கு நேற்று 850 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகுது. அதுமாதிரி இன்ஃபோசிஸ் ஒரு 4% கிட்ட இறங்கி 1590 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வாரக் இன்ஜினியரிங், ஆமி ஆர்கானிக்ஸ், மென்ட்ரி, வோடஃபோன் ஐடியா, இமுத்ரா, இந்தியன் பேங்க், சொனோட்டோ, விப்ரோ. ஸோ நேற்று பெரும்பாலான ஐடி பங்குகள் நேற்று வந்து பெரிய லெவலில் கொஞ்சம் இறக்கங்கிட்டு இருக்குது. மார்க்கெட்டில் பல பங்குகள் வந்து நல்ல விலையில் இருக்குது. இதிலேருந்து நம்மளோட மார்க்கெட் வந்து ஏன்னா எல்லா உலக மார்க்கெட்டில் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆட்டம் கண்டுருக்க நிலைமையில் நம்ம மார்க்கெட் இப்போ ஸ்டடியாக வந்து ட்ரேட் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா உலக நாடுகளில் ட்ரேட் அந்த திங்கட்கிழமை அன்றைக்கி க்ளோசிங் பார்த்தோன்னா எல்லா மார்க்கெட்டுமே வந்து பெரிய லெவலில் அடிபட்டு க்ளோஸ் ஆச்சு. ஆனால் மார்க்கெட் பெரிய லெவலில் டிவைட் பண்ணல. அன்றைக்கி வந்து ஓரளவு ஸ்டடியாக இருந்தது. செவ்வாய்க்கிழமை ட்ரேட் பார்த்திங்கன்னா அமெரிக்க மார்க்கெட் பெரிய லெவலில் செவ்வாய்க்கிழமை நம்ம மார்க்கெட் வந்து அதுக்கும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. கிட்டத்தட்ட அது அன்றைக்கி ஓரளவு ஃப்ளாட்டாகவே முடிய ட்ரை பண்ணிச்சு நம்ம மார்க்கெட். அதனால் பெரிய லெவல் ரேட் இல்லை. ஸோ உலக சந்தைகளை எதிர்பார்த்து நம்ம வந்து சந்தை நகரலாம் அப்படின்றது நமக்கு வந்து நல்லா வந்து தெரியுது. அதே மார்க்கெட்டில் வந்து வால்யூம் கம்மியாக இருக்குது. ஸோ பங்குகள் வாங்குறது வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது.
அதை பற்றி பிரச்சனை இல்லை. எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 1500 கோடி விற்றுருக்காங்க. நம்ம டிஎஸ் அதே மாதிரி 1500 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க. அதனால் பெரிய அளவு வந்து இப்போ மார்க்கெட்டில் இறக்கம் இல்லை. நல்ல பங்குகளை கவனித்து வாங்கலாம். அதே மாதிரி வாங்கினோடனே ஏறுமா அப்படின்றதான் நீ பல பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, சார் வாங்கினோடனே இன்றைக்கி வாங்கினா இது ஏறலை அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்க்காதீங்க. பங்குகள் வாங்கினோம் அப்படின்னா ஒரு வாரம், ஒரு 10 நாள் 15 நாள் கிட்ட அது ஏறக்கூடிய வாய்ப்புகளுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அது டைம் கொடுத்தா தான் வந்து அந்த பங்குகள் ஏறும். நம்ம இன்றைக்கி ஒரு மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பங்கு வாங்குகிறோம் சார், நாளைக்கு நாளன்னா ஏறும். ரொம்ப அர்ஜென்ட் மட்டும் ஏறினா 10% 30% ஏறி நமக்குன்னு ஒரு லாபம் வந்து வந்தால் தான் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு நம்ம எதுக்கு பங்கு வாங்குகிறோம், பங்கு வாங்கினா வந்து ஒரு 10% 15% லாபம் பார்த்தா ஒரு 1% 1.5% வந்து அதில் வந்து டிடக்ஷன் போகும். அது போக அது நம்ம லாபம் ஒரு 13-30% இருந்தால் நமக்கு நல்லது. ஸோ மார்க்கெட்டில் வந்து இன்னும் அப்படி தான் இருக்கும். நீ பிஜி எலக்ட்ரோபல்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். 800 இருந்தது 900 போச்சு, நேற்று ஒரு 50 ரூபா இறங்கியிருக்கு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு 10% 15% லாபம் வரும்போது அந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கீழே இறக்கத்தில் வாங்கிடலாம். ஸோ நம்ம கண்டினியூஸாக ஏறுமா அப்படின்றது வந்து இன்றைக்கி உள்ளதுக்கு வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டோட நகர்வுகள் அப்படி தான் இருக்குது. ஸோ ஏன்னா நிறையா வந்து பங்கு துறை சேர்ந்த நிபுணர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட மார்க்கெட்டை நேற்று கூட மார்க்கெட் ஸ்டான்லி இது மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து டிசம்பர் கடைசியில் வந்து 25,500 26,000 புள்ளிகள் கிட்ட நம்மளோட பங்கு சந்தை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்னொரு 3 மாத காலத்திலே வந்து 23,500 24,000 நம்ம பங்கு சந்தையில் கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும். நகர்வுகளும் அப்படி தான் இருக்கும். 10% 15% லாபம் வந்தால் லாபம் வரும்போது புக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இறக்கத்தில் வாங்கிடலாம். ஆனால் கண்டினியூஸாக ஏற்றம் இருக்குமா அப்படின்றது இன்னும் வந்து ஒரு 6 மாதம் ஒரு 8 மாதம் சந்தை நகர்ன்ற பொழுது தான் வந்து அது வந்து கண்டினியூஸ் ஏற்றத்தெல்லாம் பார்க்க முடியும் நம்ம சந்தைகள். ஸோ நல்ல பங்குகளில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் பங்கை வாங்கினோடனே சார் இன்றைக்கி வாங்கிட்டோம், நம்ம நாளைக்கு ஒரு 10% புக் கிடைக்குமா, இறங்கினா கொஞ்சம் பதறாமல் அந்த பங்கை வச்சுருக்கிறதுக்காக பண்ணுங்கள். பாருங்கள், நல்ல பங்குகளாக இருந்தது அப்படின்னா அதில் வந்து பெரிய பாதிப்புலாம் இருக்காது. விப்ரோ மாதிரி பங்குகள்லாம் வாங்கினீங்கன்னா இன்றைக்கி 268 ட்ரேட் ஆகுது. ஸோ அது திரும்ப ஒரு 10-15 நாள் ஒரு 300 350 ரூபா போகும்போது நம்ம அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணி திரும்ப ஒரு பகுதி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு திரும்ப வந்து வாங்கிக்கலாம். நல்ல நிறுவனங்கள் எனக்குமே ஏற்றம் கொடுக்கும். ஏற்றம் கொடுக்கும். அதே மாதிரி லாங் டைம்லாம் நம்ம சில நல்ல நிறுவனங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அதில் வந்து பெரிய லெவலில் லாபம் பார்த்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் எடுத்துக்காட்டி விப்ரோ எடுத்துக்கலாம். அதில் வந்து பெரிய லெவலில் அந்த பங்கை வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷமாக அவங்க அந்த பங்கு கூட ட்ராவல் பண்ணவங்களும் பெரிய லெவலில் லாபம் பார்த்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் எடுத்த விப்ரோ, இன்ஃபோசிஸ், அப்புறம் வந்து ரிலையன்ஸ், இது மாதிரி நிறைய பங்குகள் இருக்குது. HDFC பேங்க், இது மாதிரி நிறைய பங்குகள் இருக்குது. அந்த இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிக்சன் டெக்னாலஜி, அந்த நியூஜென் சாஃப்ட்வேர், இதெல்லாம் வந்து இந்த பங்கு கூடலாம் வாங்கினதுலேருந்து IPO வந்ததுலேருந்து ட்ராவல் பண்ணவங்கள்ட்ட பெரிய லெவலில் லாபம் பார்த்துருப்பாங்க. ஸோ பங்குகள் ட்ராவல் பண்ண பாருங்கள். ஸோ இந்த இதை வந்து நான் அப்படியே இந்த இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் நம்மளுடைய இதில் வந்து வாட்ஸ்அப்புக்கான லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணணுன்றீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.